ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலுக்கு சூப்பராக ஈஸியாக கோதுமை ரவையில் ஒரு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய் போட்டுக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறமா கோதுமை ரவை, பாசிப்பருப்பு ரெண்டையுமே நெய்யில் நல்லா மணக்க வறுத்து வச்சுக்கலாம். இது வறுப்பட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் அதுவே இறங்கட்டும். அதுக்குள்ளே சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இதில் வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக இப்போ ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி கோதுமை ரவை, பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண வெள்ளைப்பாக நல்லா அரிச்சு ஊற்றலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வேக விட்டுட்டு இந்த வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர்.